ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரை சமையல். நான் உங்கள் துரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், உளுந்து, கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டை வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கோம். மிளகுத்தூள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள். பாத்திரம் நல்லா சூடாயிட்டு இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு ஆட் பண்ணிடுவோம். உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பூண்டில் பாதி ஹாஃப் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் வெள்ளைப்பூண்டுலாம் போட்டோம்னா. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா எண்ணெயிலேயே தான் நல்லா வதக்க போகிறோம். அதனால நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கான நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் தான், நீங்கள் ஃபுல்லாகவே மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மசாலா வாட போகிற வரை கொஞ்சம் லைட்டாக ஹீட்டில் வச்சுருந்தா போதும். நம்ம இப்போ சமைச்சது ஃபுல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஏன்னா சிம்மில் இல்லைன்னா ஈஸியாக வந்து அடி பிடிச்சி கருக ஆரம்பிச்சிடும். கருகுனா அப்புறம் உருளைக்கிழங்கோட ஃப்ளேவரே நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பெப்பர், நல்லா மசாலா வடெல்லாம் போயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக வந்து பூண்டை வந்து மறுபடியும் நம்ம ரிமைனிங் இருந்த பூண்டெல்லாம் நச்சு போட்டுடலாம். அது நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் இந்த மாதிரி பண்ணோன்னா இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.